இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ், அதுவும் பீஃப் வச்சு சூப்பரான பீஃப் சட்டி பத்திரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? சட்டி பத்திரி செய்ய இதுக்கு 2 கப்பு மைதா மாவு எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி லைட்டாக கலருக்காக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தோசை பேட்டர் பதத்தில் இருக்கணும். இப்போது இதில் ஒவ்வொரு தோசையை ஊற்றி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு உள்ளே வைக்கிற ஸ்டஃப்பு ரெடி பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிடலாம். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு. ஆல்ரெடி பீஃபை நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கிறேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கிற தோசையை ஒரு 4 முட்டை பீட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஒவ்வொரு தோசையாக இதில் டிப் பண்ணி பேனில் போட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தோசை, அப்புறம் கொஞ்சமாக ஸ்டஃப்பு, அப்புறம் மேலே தோசை, ஃபைனலாக இருக்கிற பேலன்ஸ் முட்டையை ஊற்றி அப்படி தம்மு போட்டு வேக வைக்கணும். ஒரு கல் மேலே வச்சு வேக வைக்கணும். ஃபஸ்ட்டு அடியில் இருக்கிற லேயர் வெந்ததும் இதை திருப்பி போடணும். திருப்பி போடுறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் திருப்பி போடணும். இதை திருப்பினதுக்கப்புறமா மேலே நெய் அப்ளை பண்ணிட்டு ஒரு சைடு வேகணும். வெந்ததுக்கப்புறமா இதை ஆற வச்சு கட் பண்ணி எடுத்தோன்னா பீஃப் சட்டி பத்திரி ரெடி ஆகிடுச்சு. இதில் பாருங்கள் எத்தனை லேயர் இருக்குது, பார்க்கவே அவ்வளோ டெம்டிங்காக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். டாடா, பை பாய்.